அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இப்போது தமிழில் வெளியான இரண்டாவது படத்தின் விவரங்களை பற்றி பார்ப்போம். 1931ஆம் ஆண்டு காளிதாஸ் வெளிவந்த வெற்றியை தொடர்ந்து தொடர்ச்சியாக தமிழ் மொழியில் படம் எடுக்க பம்பாய் பட நிறுவனங்கள் போட்டி போட்டு வந்தன. 1932ஆம் ஆண்டு மட்டும் 4 படங்கள் வெளிவந்தன. அந்த படங்கள் புராணங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படங்கள். ஈஸ்ட் இந்தியா பிலிம் கம்பெனி என்ற பம்பாய் பட நிறுவனம் தயாரித்த படம் ராமாயணம். இதில் டி.எஸ். மணி என்பவருடன் காளிதாஸ் பட கதாநாயகி டி.பி. ராஜலட்சுமி நடித்திருந்தார். இதுதான் தமிழ் சினிமாவின் இரண்டாவது படம். அடுத்ததாக அதே ஆண்டில் சம்பூர்ண ஹரிஷ்சந்திரா என்ற படத்தினை பம்பாய் பட நிறுவனமான சாகர் பிலிம் கம்பெனி எடுத்திருந்தது. இயக்கம் ராஜா சந்திரசேகர் என்பவர் இயக்கிய இந்த படம் இந்தியில் வெளியான முதல் மௌன படமான ராஜா ஹரிச்சந்திரா கதையின் தழுவல் ஆகும். இப்படத்தில் நடித்த முதன்மை நடிகர் வி.ஆர். சுந்தரேசன் என்பவர் ஆவார். கதாநாயகியாக நடித்த நடிகை டி.ஆர். முத்துலட்சுமி என்பவர் நடித்தார். அடுத்ததாக அதே 1932ஆம் ஆண்டில் காளிதாஸ் படத்தை எடுத்த இம்பீரியல் பிலிம் கம்பெனி எடுத்த பாரிஜாத புஷ்பஹாரம் என்ற படமாகும். இந்த படம் புராண கதையை அடிப்படையாக கொண்டது. இதை இயக்கியவர் ராஜா சாண்டோ என்பவர். இப்படத்தில் நடித்தவர்கள் நரசிம்மராவ், கே.டி. ருக்மணி, ஆர். நாகேந்திர ராவ், லீலா ஆகியோர் நடித்திருந்தார்கள். இந்த 3 படங்களின் வேறு எந்த தகவலும் எங்கும் இல்லை. காணாமல் போன படங்களுள் இவைகளும் அடங்கும். அது மட்டுமன்றி இப்படங்களில் தமிழ் சற்று குறைவாகவும் சமஸ்கிருதம், இந்தி மொழிகளின் ஆதிக்கம் அதிகம் இருந்ததாக அறியப்படுகிறது. அடுத்ததாக தமிழில் முழுமையாக தமிழ் பேசப்பட்ட முதல் படத்தினை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.